ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காத்யாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். ஆத்மாவானது எவனுடைய பாவத்தையும் எடுத்துக்கொள்வதும் இல்லை, புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டு இருக்கிறது, அதனால் பிராணிகள் மயக்கம் அடைந்திருக்கின்றனர். பிராணன் உள்ளவைகள் பிராணிகள், மனிதனும் சேர்த்து. அப்போ வாழும் உயிர்கள் அப்படின்னு பிரபா பக்திவேதாந்த சுவாமி அவங்க சொல்லுவாங்க. உயிர்வாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்வாளிகள்னா உயிர்களை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உடல்களை எடுத்து இயங்கக்கூடியவர்களை எல்லாரையுமே உயிர்வாளிகள்னு சொல்றாரு அவர். அது எந்த உடல்ல வாழ்ந்தாலும் சரி. அப்போ மனம் உள்ளவன் மனிதன். மனம்ங்கிற ஒண்ணு இல்லாதவ புலன்களால் கட்டுப்பட்ட உடல்கள்ல வாழ்றவே விலங்குகள்னு சொல்றோம். அப்போ விலங்குகளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் இப்ப பகவான் என்ன சொல்றார்? பிராணிகள்ங்கிறார். அதாவது சுவாசம் உள்ள யாவும் இறைவனை துதிப்பதாக அப்படின்னு ஒரு நாட்டுக்காரர் சொல்லியிருக்கார். யாரெல்லாம் சுவாசம் இருக்குது? எல்லா உயிர்களுக்குமே சுவாசம் இருக்குது. அப்போ அவர் சொன்னதோட கருத்து, சுவாசம் உள்ள யாவும் தகப்பனாகிய அதாவது இறைவனை கடவுளை துதிப்பதாக வணங்குவதாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மளை போலவே மற்ற உயிர்களும் இறைவனை தொழும். அது எப்படி? ஆடு மாடு காக்கா குருவி பூனை நாய் பூச்சிகள்லாம் எப்படி தொழும் அப்படின்னா, தொழுங்கிறது நாம சொல்ற இந்த வணக்கம்னு கையெடுத்து கும்புறமே இது மட்டுமே கிடையாது. பணிவு, பண்பு, மற்ற உயிர்கள் வாழ்றதுக்கு உதவியா உழைக்கிறது எல்லாமே தொழுகை தான், வணங்குறது தான். இறைவனுடைய புகழை இறைவனிடம் சொல்லி, இறைவனுக்கு தெரியாதுன்னு இல்லை, அவர் புகழ்தான் மயங்குவாருன்னு கிடையாது. இறைவனுடைய தன்மைய நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? நான் உன்னை பத்தி இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அது சரியானு பாரு அப்படிங்கிறது தான் இறைவனுடைய புகழை இறைவன் முன்னாலே சொல்றது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அவர் சொல்றாருன்னா பகவானை வாழ்த்துறாரு, பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிறார், பகவானுக்கு யாருடைய கண்ணேரும் பற்றுவோம் அப்படின்னு அவர் பாதுகாப்பு சொல்றார், காப்பு சொல்றார். யாரை காப்பிடுறாரு? யாருடைய காவல்ல பகவான் அப்படி பவித்திரமா ஆகணும், கண்ணேறு படாம இருக்கணும், பலமா இருக்கணும், வலிமையா இருக்கணும், புனிதமா இருக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட பாசமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு யாருடைய காப்ப சொல்றாரு? பகவானுடைய திருவடியவே காப்பா சொல்றாரு. பகவானுடைய திருவடி பகவானுக்கே எப்படி காப்பாகும்? அப்படிலாம் யோசிக்க கூடாது. பகவான் திருவடியை நம்பி நான் சொல்றது பகவானுக்கு பொருந்தும், பகவானை நான் இப்படித்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ பகவானுடைய அதுவும் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா எப்பேற்பட்ட துயரத்தையும் தன் பக்கத்திலையும் தன் பக்தர்கள் பக்கத்திலையும் வரவிடாம பாதுகாக்கிற ஒரு வலிமையான புஜபல பராக்கிரமம் நிறைந்தவர் கடவுள் அப்படின்னு ஒரு நாயகனா பகவானை பாவிக்கிறார். அதே மாதிரி தொழுதல் அப்படிங்கிறது வெறும் கைகளால வெறுமன இரு கரம் கூப்பி வணங்குறது மட்டும் வணக்கம் கிடையாது. உங்ககிட்ட நான் பாசமா இருக்கிறது உங்களை வணங்குறது தான். நீங்க என்கிட்ட மதிப்பா இருக்கிறது, மதிப்பு கொடுத்து பழகிறது என்ன வணங்குறதா தான் அர்த்தம். நாம 2 பேரும் பகவானுடைய வைபவத்தை பேசி மகிழ்கிறதும் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் வணங்குறது தான். பகவத்கீதை படிக்கிறவனா ஞானத்தால என்ன வழிபடுறவனா நான் கருதுறேன் அப்படின்னு பகவானை சொல்லியிருக்கிறார். அப்போ இதே தொழுகைகளை மற்ற பிராணிகள் எப்படி வணங்கும் அப்படின்னா அதனதன் மாநில வணங்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு உயிர் இன்னொரு உயிர் வாளிக்கு உதவி செய்யத்தான் செய்யுது.
எந்த உயிரும் யாருக்கும் பயன் இல்லாம இங்க படைக்கப்படவே இல்லை. ஏதாவது ஒரு வகையில அந்த உயிர்வாளி இன்னொரு உயிர்வாளிக்கு சேவை செய்துதான் வாழணும். அப்படித்தான் வாழ்க்கை அமைப்பு, இயற்கையினுடைய அமைப்பு. அதுல அந்தந்த ஜீவன் அதன் சுபாவத்தின்படி இயங்குது. அதுவே மற்ற உயிர்வாளிகளுக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும். இது கூர்ந்து கவனித்தோம்னா தெரியும். கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லி இருக்கிறார். அவருடைய பாடல்ல உண்டு. அதாவது எந்த உயிரையும் கொல்லாதவன, அந்த மாமிச உடலை புலால் அதை உண்ணாதவன சகல உயிர்களும் தொழும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் பிடிச்சி திங்கிறவே கடவுளை பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்லாதவன், தன்னொழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு வணங்கினாலும் அது ஒன்ன நான் மதிச்சுட்டு உன் பிள்ளைங்களை கொன்னா எப்படி? உங்க தாய் தகப்பனை மதிக்காம உங்களை மட்டும் மதிச்சா அது என்ன அர்த்தம்? அது எப்படி? இப்ப எல்லா பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்க தானே, பகவானுடைய பிள்ளைகள் தானே. எப்படி ஒரு உயிருக்கு அது இயற்கையா விலங்குகள் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் உடலா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவும் அதுக்குள்ள கர்மா கணக்கும் உனக்கு எனக்கு தெரியுமா? அது எந்த கணக்குல அந்த உடலை சாப்பிடுதோ, எந்த கணக்குல தன் உடலை அந்த உடலுக்கு சாப்பிட கொடுக்குதோ, அது இறை எடுக்கிறதும் இறை கொடுப்பதும் அதனுடைய பிறப்பு இறப்பு சூழல்ல அது ஒரு நிகழ்வு. ஆனா மானிட உடல் பெற்றவர்களுக்கு கூர்மையான பற்களோ அது இன்னொரு உடலை திங்கக்கூடிய வயிறோ கைகளோ நகங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையோ கிடையாது. நீ அநியாயமா கொன்னு அதை அரிசியோட சேர்த்து பொங்கி சாப்பிட்றதுல உனக்கு அவ்வளவு ஆசைன்னா நீ எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? எல்லா உயிர்களுக்கும் விரோதம் தான். உனக்கு நீ கருவிலே இருக்கிற பிள்ளைய கூட நீ பொங்கி தின்றுவ. அப்படி ஒரு அசுர குணம். அவனுக்கு கடவுளை பற்றி பேசுறதுக்கு அருகதையே இல்லை, வணங்குறதுக்கும் அருகதை இல்லை, மனிதனா வாழ்றதுக்கே அருகதை இல்லை. அவன் அடுத்து விலங்கா பிறக்கிறதுக்கு இயற்கையே அவனுடைய சுபாவத்துப்படி ஏதோ ஒரு விலங்கா கொடுத்துரும். யாரை தின்னானோ அவங்களுக்கே திங்கிறதுக்கு அவன் உடலை கொடுக்க வேண்டிய ஒரு பிறவிக்கு கூட்டிட்டு போயிடும். ஆக எல்லா பிராணிகளும் தொழுங்கிறது திருவள்ளுவர் சொன்னபடியும், சுவாசம் உள்ள யாவும் இறைவனை துதிப்பதாக அப்படின்னு சொன்னபடியும், பிராணிகள் இங்க பிராணம் உள்ள அத்தனையும் பிராணிகள் அப்படின்னு பகவான் சொன்னதும் பொருத்தம் தான். அந்த பிராணிகள் எல்லாமே என்னவா இருக்கணும்? பிராணிகள் எல்லாம் அஞ்ஞானத்தால் மயங்கி இருக்கின்றன அப்படிங்கிறார். அஞ்ஞானம்ங்கிறது என்னது? முட்டாள்தனம். எந்த முட்டாள்தனம்? முழுவதுமே தன்னைத்தானே தன் புலன்களால் ஆளப்படக்கூடியவனை முட்டாள் அப்படின்னு சொல்றது. முட்டாள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அறிவிலி அப்படின்னு குறைவா சொல்றது இல்லை. அறிவிலிங்கிறதும் முட்டாள்ங்கிறதும் வெவ்வேறு விதமான வார்த்தைகள், பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். முட்டாள்ங்கிறது வெறும் தன்னுடைய ஆளுமை எல்லாமே தன் புலன்களாலும் தன்னுடைய உணர்வுகளாலும் தன் உடலாலும் ஆளப்படக்கூடிய தற்காலிகமான இந்த உடலால் ஆத்மாவானவன் ஆளப்படக்கூடிய நிலைமையில வாழ்றான்னா அவன் முட்டாள். அவன் பிராணிதான், பிராணன் உள்ளவன் தானே, அப்ப அவனும் பிராணிதான். அந்த மனம்ங்கிற ஒண்ணுக்கு வராதவனை சேர்த்தே சொல்றாரு பிராணிகள் அப்படின்னு. அஞ்ஞானத்தால் மயங்கி இருக்கணும். அஞ்ஞானம் தான் அந்த முட்டாள்தனம். இருள், அஞ்ஞான இருள் சூழ்ந்து இருக்குது. நம்ம சொல்றோம் நான் அஞ்ஞானமாகிய இருளில் பிறந்திருந்தேன், ஞானமாகிய விளக்கால என் குரு என் கண்களை திறந்தார், அவருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்றோம்னு சொல்றோம். அப்ப எல்லாருமே அஞ்ஞானமாகிய இருள்ல தான் பிறக்கிறோம். அதுல வெக்கப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அஞ்ஞானம்ங்கிறது இருள் நம்மளை சுற்றியே இருக்குது. நம்மளை சுற்றி இல்லை. பாகவதத்துல சொல்லி இருக்கிறபடி பார்த்தா பிரம்மாவுடைய படைப்புக்கு அப்புறம் பிரம்மாவை படைக்கப்பட்டதுக்கு அப்புறம், இறைவனால் பிரம்மா படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரம்மாவே தன்னுடைய இருப்பு எங்க இருக்கிறோம்னு தெரியாத இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறார். சுற்றிலும் இருளும் வெறும் சப்தம் மட்டும் காதுல கேட்குது. அது பகவான் இனிமே சொல்லுவார் விபூதி யோகத்துல, வானில் நான் சப்தமாக இருக்கிறேன். அந்த மாதிரி சப்தம் மட்டும் கேட்குது, அசரீதியா வாக்கு கேட்குது. தபம் செய்வாயாக, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி புலன்களுக்கு அப்பாற்பட்ட புத்தியை உன்வசப்படுத்தி
ஒத்த நினைவோட ஒருமையோட அமைதியா இருந்து பார் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அமைதி இல்லைன்னா அவனால எதையுமே படைக்க முடியாது. அமைதியா இருக்கிற பேர்வழின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இல்லாத கற்பனையும் ஏக்கமும் கவலையும் பயமும் வெக்கமும் அவமானமும் பேராசையும் இப்படி பல்வேறு உணர்வலைகளால் அலக்களிக்கப்படுற அந்த ஹோன்னு அலைகடல் இரைச்சல் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு பிரம்மாவுக்கு. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடமும் அவருக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்குது. ஸ்திரமான இடத்துல உறுதியா உட்கார்ந்த மாதிரி தெரியல. காற்றுல தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாமரை தண்டு மேல இருக்கக்கூடிய மலர்ல மகரந்த அந்த சூலகத்து நடுவுல உட்கார்ந்து இருந்தாருன்னா, என்னதான் மென்மையான வாசனை உள்ள அருமையான இடமாக இருந்தாலும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல எப்படி நீ நிம்மதியா உட்கார்ந்துருப்ப? அதுல உட்காந்து ஸ்திரமா உட்கார்ந்து இருந்து உறுதியான ஒரு இடத்துல கால் வைக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம மனசு? அந்த நிலையில நீ எப்படி உன்னை ஒருநிலைப்படுத்த முடியும்? படுத்தணும். அதான் அசரீரி பிரம்மாவுக்கிட்ட கட்டளை. அந்த கட்டளைப்படி அந்த தாமரை தண்டுல இருக்கும்ங்கிறதே அந்த இருளுக்குள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்ச நேரம்ங்கிறது நமக்கு, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பல யுகம் ஆயிடுச்சு, பல காலம் ஆயிடுச்சு, 100,000 காலங்கள் ஓடி போயிடுச்சு. அதுல உட்கார்ந்து தெரிஞ்சு இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அத்தனை உணர்வலைகளையும் ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள அவரால் தவத்துல உட்கார்றதுக்கே அவ்வளவு காலம் ஆயிடுச்சு. அது பிரம்மாவுடைய கணக்கு வேற, நம்ம பூலோக கணக்கு வேற. பூலோக கணக்குல இருக்கிறது நமக்கு ஒரு ஆண்டா நம்ம பார்க்கறது, அங்க தேவலோக கணக்குப்படி ஒரு நாள் தான். அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் பல காலங்கள் அப்படின்னா நமக்கு எவ்வளவு காலம், அவருக்கே அவ்வளவு காலம் ஆச்சுன்னா அந்த உணர்வலைகளை ஒழுங்குபடுத்தி உக்காந்து தவம் பெறும் போது இருள்ல இருக்கும்போது தான் தெரியுது. இருள் கடந்த ரொம்ப நேரம் இருள்ல இருந்தோம்னா கண்ணு இருளை கடந்து பார்க்கறதுக்கு பழகி இருக்கும். அது நம்ம இங்கேயே கூட உணரலாம். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது கீழே பெரும் கடலும் அதுல ஒரு தாமரை தண்டும் தாமரை மலர் மேல தான் உட்கார்ந்து இருக்கிறதும் அவருக்கு தெரியுது. பிரபஞ்சம் முழுவதுமே பேருருளால் சூழப்பட்டிருக்கிறது. திரும்ப கண்ணை மூடி தபசுல இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் வேதங்களுக்கும் எல்லா படைப்புக்கும் ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருள் யாரோ அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாவற்றுக்கும் உரிமையாளரும் படைப்பாளியும் ஆள்பவரும் அழிப்பவரும் மறுபடி தோன்ற செய்பவருமான எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் யாரோ, எல்லா வேதங்களும் எல்லா உபநிஷத்துக்களும் யாரை வணங்குதோ, யாருடைய திருவாக்குல இருந்து சுவாசத்திலிருந்து அது உருவாச்சோ, யாரால நிரந்தரமா அது இருந்துகிட்டு இருக்குதோ அவருக்கு என்னுடைய வணக்கம்னு சொல்லிட்டு அது பிரம்மா ஸ்துதி பண்றார். அவர் அந்த நிலையில வணங்கும் போதுதான் அதையும் அவருடைய மனதையும் மீறி அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி பல வகையான எண்ணங்கள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி அவர் எண்ணங்கள் பூரா படைப்பாவே உருவாகி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இறைவனுடைய திட்டம்தான். அவரு அமங்கலமாவும் பயங்கரமாவும் குரூரமாவும் அவர் மனசுல இப்ப கண்ண மூடி நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு எப்படி மனசு அலபாஞ்சுக்கிட்டு பல விதமான எண்ணங்களை கொடுக்குதோ அத்தனையுமே படைப்பானா இப்படி இருக்கும். இப்ப நீ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி விழிப்பு நிலையில உட்காந்து கண்ணை மூடி தியானிக்கிற, நீ விளக்கையோ இறைவனையோ அல்லது உன்னையவோ அல்லது உன்னுடைய உறவுகளையோ உன் பிள்ளைகளையோ உன் தாய் தகப்பனையோ உன் வணக்கத்துக்குரியவங்களையோ குருவியோ தியானிக்கிறோம். அந்த தியானத்துல அந்த உருவத்துல இருந்து மனசு உன் கட்டுப்பாட்டை கடந்து தின்னதுக்கும் நாம சிந்திச்சதுக்கும் நாம நடந்துகிட்டதுக்கும் நாம சந்திச்சதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மனசு நம்மளை அறியாமலே மனக்கண்ணுல காட்சிகள் பலவிதமாகும். புனிதமான தீர்த்தத்துக்குள்ள மூழ்கி எழுந்திருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா மூழ்கி எழுந்திருக்கும் போது பல வகையான அமங்கலமான குப்பைகள் வர்ற மாதிரியும் அது நம்ம தலையிலையும் முகத்திலையும் அந்த கொடிய அந்த குப்பைகளும் பாசிகளும் அந்த தாளும் அருவருப்பான விஷயங்களும் நம்ம முகத்து வழியா வடிகிற மாதிரி கற்பனை வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த கற்பனை சும்மா ஒன்றும் வராது, நம்ம கட்டுப்பாட்டை மீறியெல்லாம் வரல, யாராலையும் அது திணிக்கப்படவும் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆத்மாவானது எவனுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, அதாவது நீக்குவதில்லை எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா நீக்குவதில்லைங்கிறாரு சங்கரர்.
ஆத்மா எந்த பாவ புண்ணியத்திலையும் ஒட்டவே ஒட்டாது. அது எடுத்துக்கிறதும் இல்லை, ஏத்துக்கிறதும் இல்லை. அதை நம்ம வாழ்க்கையில இருந்து அது நீக்கவும் செய்யாது. ஆத்மாவால தன்னுடைய அது பாட்டுக்கு அது தூய்மையாவே இருக்குது. இந்த பூமியில எல்லா அமங்கலத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம தேகத்துக்குள்ளேயும் எவ்வளவோ இருக்குது. நமக்கு பிடிக்காத வஸ்துகள் அத்தனையும் இருக்குது. அது எல்லாமே வெளியில, தேகத்தை விட்டு வெளியில வந்தா அதுதான கழிவுகள். அந்த கழிவுகள் எங்க போகுது? பூமி மேலதான் இருக்குது. அப்போ எத்தனையோ உயிர்கள், அதனுடைய கழிவுகளும் பூமியில தான் இருக்கு. ஒரு கழிவுகள் இன்னொரு உயிருக்கு தேவைப்படுது. அப்படியும் பல உடல்கள் வாழுது. அந்த உடல்களை, அந்த கழிவுகளை திங்கிற உடல்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. மனித உடலே மனித உடல்ல வசிக்கிறவனே கழிவுகளை திங்கிற உடல்களை இவனும் தின்னு கழிவுகளை வெளியேற்றுறான். கழிவுகளை சாப்பிட்ற உடலையும் இவனே சாப்பிட்டு அதையும் இந்த பூமியில தான் கழிக்கிறோம். அப்போ பூமி முழுவதுமே எவ்வளவு இதா இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பூமி என்னைக்கும் புனிதமாவே இருக்குது. பூமாதேவின்னு வணங்குறோம். நமக்கு தேவையான தானியங்களையும் மூலிகைகளையும் கனிவர்க்கங்களையும் தீர்த்தங்களையும் இதே பூமி தான் தருது. நகைகளையும் பொன் பொருளையும் இதே ரத்தினங்களையும் மணிகளையும் இதே பூமி தான் தருது. அந்த பூமியை என்ன பாடுபடுத்துறோம்? இதெல்லாம் யோசிச்சோம்னா புனிதமான ஆத்மாவுக்கு பாவமோ புண்ணியமோ குப்பையோ சொர்க்கமோ நரகமோ எதுவுமே சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது ஞானம்ங்கிற அந்த வெளிச்சத்தினால மட்டும்தான் ஒருத்தனால இப்படி கண்டுபிடிச்சு யோசிக்க முடியுமே தவிர, தான் தூய்மையானவன்னு நம்புறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு சம்பவங்கள் அடுத்து நடக்கும். அந்த சம்பவங்களை வச்சுதான் நம்ப முடியும். இல்லாட்டி நான் தூய்மையானவன் உன்னால நம்ப முடியாது, என்னால நம்ப முடியாது. என்ன நான் எவ்வளவு அருவருப்பானவன், உடலாலும் மனதாலும் எண்ணங்களாலையும் அவ்வளவு தூய்மையானவன் இல்லைங்கிறது அவரவர் நெஞ்சில கை வச்சு சிந்திச்சு பார்த்தா தெரியும். அப்புறம் எப்படி அதெல்லாம் இவ்வளவு அழுக்கு இருந்தாலும் ஆத்மா எப்படி தூய்மையானதோ அதே மாதிரி தான் நான் தூய்மையானவன்னா, நம்ம சொல்லும் செயலும் சிந்தனையிலையும் எத்தனை அமங்கலமான மலம் போன்ற பல செயல்களும் சிந்தனையும் சொல்லும் இருக்குது. போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, ஆத்திரம் இருக்குது, காதல் இருக்குது, காமம் இருக்குது, பந்தம் இருக்குது, பாசம் இருக்குது, கடமைங்கிற பேர்ல எத்தனையோ இருக்குது, வஞ்சகம்ங்கிற பேர்ல யாரையாவது முந்திக்கணும், அவனுக்கு நமக்கு தெரியாம அவனை முந்த விடக்கூடாது, அவனுக்கு தெரியாம நாம முந்திக்கணும்னு பல விதங்கள் இருக்குது. இதெல்லாம் பகவானுடைய பக்தனா இருக்கிறவனுக்கு எதுக்கு தோணுது? எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற இறைவனால் நான் இந்த மாதிரி வழி நடத்தப்படுகிறேன் அப்படின்னு அவனால ஏன் இன்பத்தையோ துன்பத்தையோ பொறுத்துக்க முடியல, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் இது எல்லாமே எனக்கும் என்னுடைய கர்மா என்னுடைய சரீர செயல்களுக்கும் சம்பந்தமான விஷயம். இது ஆத்மாவாகிய எனக்கு, இது தூய்மையான ஆத்மாவாகிய எனக்கு இது விரோதமானது, ஒட்டாதது, எனக்கு பாவத்துக்கு புண்ணியத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கணும். அப்புறமா நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அதுக்கு தகுந்த சம்பவங்கள் அப்புறம் நடக்கும். அப்போ அவனால் நம்ப முடியும். அது வரைக்கும் இந்த உடலாலையும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயும் மான அவமானங்களாலேயும் அவன் அலக்கழிக்கப்பட்டுக்கிட்டு, நல்லதாகவோ கெட்டதாகவோ, உயர்ந்தோ தாழ்ந்தோ, அவமானப்பட்டோ அல்லது ஆனந்தப்பட்டோ, எப்படியோ ஒரு வகையில கட்டங்களை கழிச்சு கடந்து போய்கிட்டே தான் இருப்பான். பல்வேறு உடல்கள்ல பயணிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்போ ஆத்மா தூய்மையானதுங்க நம்புறதுக்கு அவன் முதல்ல அதை தன்னையும் ஆத்மாவும் பற்றி, நான் தான் ஆன்மா, ஆன்மா தான் நானு, என்னுடைய அம்சம்தான் இறைவன், இறைவனுடைய அம்சம் அங்க துணுக்கு தான் நானு அப்படிங்கிறத அவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடணும். அப்படி ஆனா தான் உன்னை எந்த கர்மாவும் ஒட்டாதுங்கிறத முதல்ல பகவான் சொன்னதோட முழுமையான பாதைக்கு இப்பதான் கூட்டிட்டு போறாரு. நீ கடமையை செய்யணும். அதாவது பற்று பந்தம் இல்லாம, கடமையில பின்வாங்காம, தைரியத்தை இழக்காம, பாவ புண்ணியங்களை பற்றி அபிப்பிராயத்தை சொந்த விருப்பப்படி வச்சுக்கிட்டு அது மேல ஆசைப்படாம, உன்னை நீ நல்லவனா நீயே விதவிதமா சித்தரிச்சுக்காம, பகவானை நம்பி பகவானுடைய கட்டளைக்கு இணங்கி வாழ்றது தான் என் வாழ்க்கை, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அர்ஜுனன் வரணுங்கிறது கிருஷ்ணனுடைய விருப்பம். அதே போல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றதே இதை அடிப்படையா வச்சு,
எல்லா உயிர்களுக்குமே இது பயன்படணும், எல்லா உயிர்களும் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஆனா அது நான் கட்டாயமா அவங்களுக்கு திரிச்சதா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல அவங்கள ஞான பாதைக்கோ தெய்வீக பாதைக்கோ வரவிடாம தடுத்ததாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாத நடுநிலைமையான மனசோட பரிவோடையும் பாசத்தோடையும் நம்ம சுதந்திரத்துல அற்ப சுதந்திரத்திலையும் தலையிடாமலும் அதே சமயத்துல நமக்கு கிடைக்கிற ஞானத்துக்கு தடைபடாமலும் பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுலதான் இந்த இதை சொல்றார். அதையே நாம புரிஞ்சு அனுபவிக்கும் போது ஏதோ நமக்கு உள்ளுரையும் பரமாத்மா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி எதை விளங்க செய்ய முயற்சி செய்கிறாரோ அது அவருடைய அன்பால நாம அதை விளங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வைக்கிறாரோ அதன்படி நாம புரிஞ்சுக்கிறோம். இதை விட இன்னும் அற்புதமான விளக்கங்களையோ இல்லை பகவானுடைய வாக்கினுடைய பூரண அனுக்கிரகத்தையோ தூய பக்தர்கள் வாயால கேட்கும்போது நமக்கு தூய்மையான பக்தியும் அதுக்கான நம்பிக்கை, ஆத்மாவின் புனிதத்தையும் உணரக்கூடிய நம்பிக்கையும் சீக்கிரமாகவும் கிடைக்கும். அதனால அஞ்ஞானமாகிய இருள்ல பிராணிகள் மயக்கம் அடைந்திருக்கின்றன. ஞானத்தினால அந்த மயக்கம் தெளிஞ்சதுன்னா ஆத்மா தூய்மையானது, அது எந்த பாவ புண்ணியத்தையும் ஏற்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.